ராதே கிருஷ்ணா. நம்முடைய கோசாலையில் முதல் முறையாக கோவர்தன் பூஜை எல்லோராலையும் மிக அற்புதமாக கொண்டாடப்பட்டது. இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் தனிப்பட்ட முறையில் இதை கொண்டாடிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினா அதனுடைய விசேஷ மகத்துவமானதுன்ற ஒரு நோக்கத்தால் இந்த வருஷத்துலேருந்து நம்மளுடைய கோசாலையில் கோவர்தன பூஜை சிறப்பாக கொண்டாடலான்ட்டு ஒரு உத்தேசம் பண்ணி இந்த முக்கியமான ஒரு சந்தோஷமான நிகழ்வை நம்ம நடத்தணும். கோவர்தன் பூஜை. கிருஷ்ண பரமாத்மா கோவர்தனகிரியை 7 நாளும் தூக்கி பிடிச்சு நிற்கிறார். கோவர்தன கொடை கீழே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், விலங்குகள், பசுக்கள், பட்சிகள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக அவங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி நடக்குமோ அதை விட பல மடங்கு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அவங்க வாழ்ந்தாங்க. கிருஷ்ண பரமாத்மா அந்த 7 நாளும் எந்த விதமான ஆகாரமும் எடுத்துக்கல. அவருக்கு அது தேவையும் இல்லை பரமாத்மா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம், ஐயோ குழந்தை சாப்பிடலையே, 7 நாளும் ரொம்ப பட்டினி கடந்து நம்மெல்லாம் காப்பாற்றினாப்பிலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலருந்தும் அவங்க பலவிதமான தின்பண்டங்களை தயார் பண்ணி கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ண ஒரு அதி உன்னதமான ஒரு நாள் கோவர்தன் பூஜை நாள். அன்னைக்கு கோவர்தனகிரியாட்டம் பசுஞ்சாணத்திலேயே உருவம் அமைச்சு கிருஷ்ணர் அவரை அதை தூக்கிக்கிறாப்போலையும் ஒரு உருவம் அமைச்சு ரொம்ப அற்புதமாக வட இந்தியாவில் பூஜை பண்ணுவாங்க. நம்மளுடைய தென்னிந்தியாவிலும் அந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. பல சமீப காலங்களாக அதை மறைஞ்சு போயிட்டு இருந்தது. நம்மளுடைய கோசாலையில் நாட்டு பசும் சாணத்திலேயே கோவர்தனகிரியை கிருஷ்ண பரமாத்மா தூக்கி நிற்கிறாப்போல ஒரு உருவத்தை தயார் பண்ணி அதுக்கு நம்மளுடைய கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து உணவை தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சமர்ப்பணம் பண்ணாங்க. நம்மளும் பாரம்பரியமான முறையில் குமிட்டி அடுப்பில் விசேஷமாக ஒரு 26 பொருட்களை சமைச்சது. முக்கியமாக ஒரு 15 விதமான பாயசங்கள், ஒரு 6 விதமான அன்னங்களை நம்ம அன்னைக்கு நம்ம கோசாலையிலேயே குமிட்டி அடுப்பில் தயார் பண்ணி அதனுடைய பிரசாதத்தோடையும் ஊரில் இருந்து கிராம மக்கள் எல்லாம் கூட அவங்களுடைய வீட்டில் தயார் பண்ண பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கோசாலையில் ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு கோவர்தன பூஜை நடந்தது. கோவர்தன பூஜை முடிஞ்ச உடனே முதல்ல குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரசாதங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்க சொன்னோம். அடுத்தது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா உணவு பண்டங்களையும் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் நிம்மதியாகவும் ஆத்ம திருப்தியோடையும் சுவாமியோட அனுகிரகத்தோடையும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. இந்த வருஷமும் இல்லாமல் எல்லா பிரதி வருஷங்களும் நம்மளுடைய கோசாலையில் கோவர்தன பூஜை தொடர்ந்து நடக்கும். அதில் எல்லாரும் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோவர்தன கொடை கீழே எப்படி கிருஷ்ண பரமாத்மா கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் காப்பாற்றினாரோ அதே போல் நம்ம எல்லாரையும் ரட்சணை பண்ணி காப்பாற்றி நமக்கு மன அமைதியும் கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணியும் ஆரோக்கியத்தை கொடுத்தும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவையும் கோவர்தனகிரியும் கோமாதாவையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராதே கிருஷ்ணா.
गिरीशं स्मरामि गोवर्धन गिरीशं स्मरामि अनिशं 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 गोपिकादिमनोहरं गरिदकं सरिहरं गोवर्धन गिरीशं स्मरामि अनिशं गोपिकादिमनोहरं गरिदकं सरिहरं गोवर्धन गिरीशं स्मरामि गोविन्द नामसारं गजेन्द्र रक्षणधीरं गोविन्द नामसारं गजेन्द्र रक्षणधीरं गोविन्द नामसारं गजेन्द्र रक्षणधीरं गोविन्द नामसारं गजेन्द्र रक्षणधीरं कविजनहृन्मन्दारं कनकजित सुशरीरं कविजनहृन्मन्दारं कनकजित सुशरीरं रविशशिनयन विलासं रविशशिनयन विलासं रमणीयमुखवासं रविशशिनयन विलासं रमणीयमुखवासं शिवगणादिविश्वासं श्रीगुरुमनोलासं रविशशिनयन विलासं रमणीयमुखवासं शिवगणादिविश्वासं श्रीगुरुमनोलासं गम गम सगसनि सानि धनि सा मग 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 मदनि धनि सा माग सनि सानि गम मग स्मरामि अनिशं गोपिकादिमनोहरं गरिदकं सादिहरं गोवर्धन गिरीशं स्मरामि